வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு ஒரு சில தினங்களாக நான் என்னோட காணொளிகள் ரிலீஸ் பண்ண முடியல. ஃபஸ்ட் நான் வெளியூர் போயிருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பட்ஜெட் செஷன் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்ன ஒரு கேவலமாக இருக்குது என்றால், இப்போ ஒரு சிலர் வந்து எல்லா கட்சியிலையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நம்ம எப்பவும் நல்லவர்களை பற்றி நாம் வந்து சீன்றது இல்லை. ஆனால் கெட்டவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியே தீர்வோம். ப்ளஸ் நல்லவர்கள் நல்லது சொன்னாலும் நம்ம பேசணும், நம்ம பாராட்டணும். எல்லாமே தப்பு கிடையாது. இப்போ வந்துட்டு டிஎம்கே வந்து எனக்கு நிஜமாகவே வந்துட்டு இந்த தலைவர்கள் யாருமே பிடிக்காது, நிறைய பேர். ஏன்னா எல்லாருமே ஊழல்வாதிகள். பட் ஒரு சில டிஎம்கே மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்க பேச்சாற்றல், தட் இஸ் தே ஆர் வெரி வெல் ப்ரிப்பேர்ட். அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சோ இல்லாட்டி உரையாடல்கள் அந்த பார்லிமெண்ட்டில் நல்ல விவரமாக பேசுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம அவங்கள நிஜமாகவே பாராட்டணும். ப்ளஸ் அவங்க லீகல் விங் வந்து ரொம்ப ஒரு வெரி வெல் ஆர்கனைஸ்டு விங். அப்போ வந்து எது அதை பற்றி நல்லது பேசணுன்னா, இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி ஏஏ ராஜா, அப்புறம் வந்துட்டு ஜோதிமணி, சுப்ரியா சுலே, மோத்ரா ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கெல்லாம் வந்துட்டு, அண்ட் தென் மம்தா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பானர்ஜி, அவங்க எல்லாமே அந்த பட்ஜெட்டை பற்றி விலாவாரியாக அப்படியே பிச்சு இது பண்ணியிருக்கிறாங்க, எந்த லட்சணத்துக்கு அந்த பட்ஜெட் இருக்குதுன்னு. ஆனால் அந்த ப்ரைம் மினிஸ்டர் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சஸ்க்கே உட்காரல. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்துட்டு மனசாட்சி இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் கில்ட்டி. அவர் வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட் ஸ்பீச்சஸ் முக்கால்வாசிக்கு இல்லை அவர். அதுக்கப்புறம் இந்த மோத்ரா பேசும்போது நிர்மலா சீதாராமன் காணோம். அந்தம்மா ஃபஸ்ட்டு ஷீ இஸ் நாட் இவன் அன் எலெக்டட் எம்பி. அந்த ராஜ்யசபாலே இவ்வளோ அகங்காரம், இவ்வளோ திமிர். அந்த ஒவ்வொருத்தரும் பேசும்போது அந்த நக்கல் பண்ணுது, நம்ம தலையை இப்படி அடிச்சுக்குது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது. மூஞ்சியை எதுக்குன்னு தெரியல. இந்த மூஞ்சி முதலையே ரொம்ப லட்சணமும் கிடையாது. அந்த லட்சணத்தில் வந்துட்டு இந்த மேனரிசம்ஸ், இந்த ஃபேஷியல் மேனரிசம்ஸ்லாம் வெரி அசிங்கமாக இருக்குது. தான் செஞ்ச குற்றத்தை நான் செய்தது தவறு, நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு மனுஷன். ஆனால் அந்த அகங்காரத்தில் வந்துட்டு ஒரு நக்கல் சிரிப்பு கொடுக்கறது, நக்கல் சிரிப்பால் நீங்கள் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இப்போ வந்துட்டு அந்த இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கெல்லாம் 18% ஜிஎஸ்டினா இது ரத்தத்தை உரிக்கிறீங்க. முக்கால்வாசி இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் பாவம். அவங்க தான் ரியல் டேக்ஸ் பேயர்ஸ். இந்த கார்ப்பரேட்ஸ்க்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்டருந்து டொனேஷன், அவங்க கொள்ளடிச்ச காசில் உங்களுக்கு திருப்பி டொனேஷன் வருது. அதெல்லாம் அவங்கள நீங்கள் பேசுகிறதே இல்லை, தொடர்றது இல்லை. ஆனால் பாதிக்கப்படுறது யார்? இந்த நடுவர்க்கம் ப்ளஸ் விவசாயிகள். இவங்க தான் நிஜமாகவே பாதிக்கப்படுறது. அதில் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் நியாயமாக வாழ்ந்து என்னத்தை கிழிக்கிறோம்? நாங்கள் வந்து உண்மையாக இருக்கிறதால என்ன இந்த நாடு எங்களுக்கு நல்லது செய்து கிடையாது. இது உண்மை தான். அவங்க பேசுகிறது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே சரியில்லை. எது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. எல்லாத்துமே யாருக்கு இந்த சலுகைகள் போகணுமோ அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த 10 வருஷமாக அவங்களுக்கு தெரியல. ஆப்போசிஷன் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, 2 கோடி ஜாப்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மோடி 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 மோடிக்கான அவருக்கு வந்துட்டு எலெக்ஷன் தான் காதில் கேட்குறத தவிர்த்துட்டு மக்களோட பிரச்சனை பற்றி அவருக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அவர் அலையன்ஸ் வைக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவர் ஆட்சி அமைக்கணும். சர்வாதிகாரின்னு சொல்ல வரும்போது இன்றைக்கு பங்களாதேஷ் நம்மளுக்கு கவனத்திற்கு வரணும். முந்தா நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த முஜிபுர் ரஹ்மானோட ஸ்டாச்சுவே அந்த மக்கள் வந்து உடைக்கிறாங்க. இதே மக்கள் அவரை அப்படி தூக்கி வச்ச ஒரு மக்கள் தப்புன்னு இறக்குறாங்க. இதுதான் மக்கள் சக்தி. மக்களும் தப்பு. ஒரே முட்டா தூக்குறதும் தப்பு, ஒரே முட்டா இறக்குறதும் தப்பு. ரெண்டும் தப்பு. ஓகே.
அப்போ வந்துட்டு அந்த பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை உருவாக்குனது அந்த முஜிபுர் ரஹ்மான், சப்போஸ் டு பி த ஃபாதர் ஆஃப் த நேஷன். ஆனால் அவருக்கோட கதியே பார்த்திங்கன்னா என்ன, நேற்று அவரோட பொண்ணு நாட்டை விட்டு ஓடி வந்து இங்கே போய் இந்தியாவில் தஞ்சம் இருக்கிறாங்க. ஒரு சர்வாதிகாரி ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் கண்டினியூஸாக ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு, அதுக்கு முன்னால் ஒரு 5 வருஷம், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் அவங்க வந்து அந்த நாட்டை ஆழ்ந்து சர்வாதிகாரி ஆகிட்டாங்க. நோ டவுட் அவங்க பீரியடில் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, அதுவும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் வெறும் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம நாட்டில் பாருங்கள் 15 பிரிட்ஜு டெவலப்மெண்ட்டில் பிரிட்ஜு விழுந்துருச்சு. டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அத்தல் சேத்து அந்த பிரிட்ஜில் விரிசல் விட்டுருக்குது. அதுக்கப்புறம் அந்த அஹமதாபாத்தில் ஒரு பிரிட்ஜு, அதுவும் 100 வருஷத்துக்கு இருக்க வேண்டிய பிரிட்ஜு 5 வருஷத்துலேயே புஷ் ஆகிடுச்சு. அப்போது இந்த மோடியை கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் அவர் வந்துட்டு நேர்மையானவர், ஊழல் அற்றவர்ன்றெல்லாம் பொய் சொல்கிறால. நான் சாப்பிட மாட்டேன், அடுத்தவங்களை சாப்பிட விட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பொய். இதெல்லாம் மக்களை ஏமாத்திருக்கு. மக்கள் நம்ம மேல் தான் தவறு இருக்குது. ஏனென்றால் நம்ம இவர்களை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குறையுதுன்னு அழுகுறோம். ஏன் நம்ம யாரும் அது தட்டி கேட்கறது? தவறுகள் நடக்கும்போது, ஊழல் நடக்கும்போது நம்ம யாருன்னா தட்டி கேட்குறோமோ? கிடையாது. அப்படி தட்டி கேட்குறவங்களே எஃப்ஐஆர் போட்டு மிரட்டுறீங்க. அந்த எஃப்ஐஆருக்கெலாம் நாங்கள் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா வாழ்க்கை ஒரு லெவலுக்கு நாங்களாம் வந்தாச்சு. இன்னும் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஊழல் செய்யாட்டி நாங்கள் ஏன் ஊழலை பற்றி பேசுவோம்? நீங்கள் யோகிய சிகாமணிகளாக இருந்தால், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த பாலிட்டிஷியன்ஸு, இந்த ஜுடிஷியரி எல்லாமே யோகிய சிகாமணிகளாக இருந்தால் ஏன் நாங்கள் அவங்கள பற்றி தவறாக பேசணும்? நல்லவர்களும் இருக்கிறார்கள், அவங்க வர்க்கத்துலேயும் நிறைய நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் இன்னும் கூட கொஞ்சம் மழை வருது. நான் எப்போவும் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இன்னும் கூட மழை கொஞ்சம் வருதுன்னா இன்னும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு மோடி ஒரு பெரிய இது கொண்டு வர ஒரு பில், இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியா பேசக்கூடாது, அது நம்ம வாயை மூடுறாங்க. முதல் ஒரு சில காலங்களுக்கு சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ்ஸோ இல்லை டிவிக்காரனுக்கு போய் நம்ம எதனா நியூஸ் கொடுக்கணும், எடுக்க மாட்டான். அவன் வந்து ஒரு சினிமாக்காரனாக இருக்கணும், அவனுக்கெல்லாம் நியூஸ் எடுப்பாங்க. ஆனால் நியாயமாக நம்ம போய் சொல்லணும்னு நினச்சா நம்ம நியூஸ் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கே இது நான் பார்த்துருக்கேன் நிறையா. அதுக்கு தான் என் கடவுள் சொல்லிச்சு, நீயே பேசு கீதா, நீ வந்துட்டு ஒரு யூடியூப் ஆரம்பித்து நீயே பேசுன்ட்டு. அதுதான் நான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இதில் 4 காசு பணம் எனக்கு வருதில்லை. இந்த அரை மணி நேரமோ இந்த 1 மணி நேரமோ நான் இந்த இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு டைம் வேஸ்ட்டு, எனக்கு பணம் வேஸ்ட். ஆனால் அப்படியே எல்லோரும் நினைத்து கொண்டு இருந்தால் யார் வந்துட்டு இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னா, ஒரு சிலர் எங்கள் மாதிரி இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே பிளாக்மெயிலர்ஸ் கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பிளாக்மெயில் செய்கிறது தவறு. நம்ம நிஜமாகவே நாட்டுக்காக நல்லது செய்யணும்னு நினச்சா நம்ம நியாயமாக பேசணும், நியாயமாக எடுத்து சொல்லணும், தட்டி கேட்கணும் தைரியமாக. இப்போது தமிழ்நாட்டிலையும் கூட எல்லா இடத்துல ஊழல் இருக்குது. நான் நிறைய தடவை பேசியாச்சு. எந்த மந்திரிக்கும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்டில் என்ன சொல்லணும், நாங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது, அதை பற்றி வந்து மினிஸ்டர்கிட்ட பேசணுன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. நம்ம ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போகிறோம், எனக்கு இந்த காரியம் செய்யுங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அகைன் இந்த இதுவும் நடக்குது. இது யார்கிட்ட சொல்கிறது? இப்படி மக்கள்கிட்ட சொல்லணும், கடவுள்கிட்ட சொல்லணும். இப்போ என்ன நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு, கீதம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்குது, உலகமெங்கும் இயற்கையின் சீற்றம், மக்களின் கொந்தளிப்பு எல்லாமே நடக்குது. நான் இது முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன், எஸ்பெஷலி நம்ம இந்தியாவுக்கு. ஏன்னா மற்றவங்கள பற்றி நம்ம பேச தான் முடியும், தவிர நம்ம அவங்களுக்காக ஒன்றும் போய் செய்ய முடியாது. நம்ம வேணால் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், பட் நம்மளால் ஃபிசிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் இது மார்ச் ஜான்வரியிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த வருஷம் ஜான்வரியிலேருந்தே இந்த எலெக்ஷனில் மோடியை மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் இயற்கையின் சீற்றம் நம் நாட்டை, பொருளாதாரம் எல்லாமே நம்மளை அழிச்சிடும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேலேயே வந்துட்டு மணிப்பூரில் ஃப்ளட்ஸு, சிக்கிமில் ஃப்ளட்ஸு, அந்த நார்த் ஈஸ்டில் ஃப்ளட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸு, பிரிட்ஜஸ் விழுவுது, பிரிட்ஜஸ் விரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வயநாடு. இதுவும் மனிதரால் செய்த ஒரு தவறு தான்.
எங்கே பார்த்தா மைனிங், எங்கே பார்த்தா கொள்ளடிக்குது, எங்கே பார்த்தா இந்த ரிசார்ட்ஸ் பில்டிங் பில்டிங் பில்டிங். மலை பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய ஹை பில்டிங்ஸ் போடுறது தவறு. ஏன் அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு செய்ய தெரியல அதெல்லாம்? நம்ம பீப்புள் ஹோட்டல்ஸ் கட்டுறது எல்லாம் 10 மாடி 12 மாடி. அதுக்கு வசதி இருக்குதா? அதுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் கொடுக்குறாங்களா? கிடையாது. எல்லாமே ஒரு ஊழல். அப்போ நம்ம போய் இயற்கையை போய் இப்படி சீண்டிக்கிட்டே இருந்தால் இயற்கை நம்மளை திருப்பி சீண்டும். பாவமாக இருக்குது. இந்த வயநாட்டில் பாவம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், இப்போ இது நடுத்தர அண்ட் கீழ் எக்கனாமிக்லி, தட் இஸ் பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. இந்த குடிசைகள் பாவம். அதே மாதிரி இந்த மாடு நாய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நாயெல்லாம் அவங்க எஜமானிக்கு தேடிட்டுருக்குது. ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கெல்லாம் இதெல்லாம் நிஜமாகவே என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் மக்கள் தெரிந்த மாதிரி தெரியல. மக்கள் இன்னுமே நம்ம வந்து சண்டை போட்டு உட்காந்துட்டுருக்கோம். அந்த பார்லிமெண்ட்டில் வயநாடை பற்றி வருத்தப்பட்டு பேசுகிறாங்களா? எக்ஸப்ட் அ ஃபியூ பீப்புள். அந்த பிஜேபியில் இருக்கவங்களாம் நக்கல் பண்ணி பேசுகிறாங்க. என்னமோ அவங்களுக்கு ஓட்டு போடலையமா, அதுக்காக கடவுள் அவங்கள தண்டிச்சு. அப்போனா உத்தராஞ்சல்லையும் ஹிமாச்சல்லையும் அப்போ வந்துட்டு அங்கேயே வந்தது லேண்ட்ஸ்லைட்ஸு. அப்போ பைத்தியக்காரங்களாட்ட பேசுகிறாங்க. இவனுங்கெல்லாம் போய் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து இவனுங்களை போய் பார்லிமெண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஜனங்களை முதல் திட்டணும். இவன் இந்த அயோக்கியனை நம்ம எப்படியோ மாற்ற முடியாது. பேசுகிறானுங்க பைத்தியக்காரங்களா. நிறைய பேர் வந்துட்டு இந்த பட்ஜெட்டால் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து நான் அந்த 2019 இந்த பொம்பளை இந்த நிர்மலா சீதாராமனை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்ட உடனே நான் சொன்னேன், நாடு நிர்மூலம் ஆக போகுது பொருளாதார ரீதியான்ட்டு. அதுதான் நடந்துட்டுருக்குது. இப்போ என்னோடய வார்த்தைகள் வீண் போகாது. நான் எப்பவும் பேசுகிறேன், என்னோடய கடவுளோட உத்தரவு பேசுன்னு சொன்னால் தான் நான் பேசுவேன். நான் எதுவும் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் கிடையாது, தானாக வரும். அப்போ வந்துட்டு இந்த 2019 இந்த பொம்பளை என்ன ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு சலுகை மறுபடியும் கார்ப்பரேட்ஸ்க்கு டேக்ஸை கம்மி பண்ணுச்சு. ஓகே, எல்லாம் அவங்களுக்கு தான். என்பிஎஃப்சிஸ்க்கு பணம் கொடுக்கணுமாம்மா. ஏன் இந்த லோன் டைரெக்டாக மக்களுக்கு கொடுத்தா என்ன கேடு? ஏன் த்ரூ என்பிஎஃப்சி? ஏன்னா முக்கால்வாசி என்பிஎஃப்சி அரசியல்வாதி அவனுக்கு வேண்டிய ஆள் தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போய் வட்டி ஜாஸ்தியாக, பேங்க்கில் 12% வாங்கும்போது இந்த என்பிஎஃப்சியில் 18%, 6% ஜாஸ்தியாகுது. இது எந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க? ஆனால் அந்த அம்மா அப்படியே அடிச்சுக்குது என்பிஎஃப்சின்னு இந்த 2020 பட்ஜெட்டை. இவங்கெல்லாம் மக்கள் எல்லாருமே முட்டாள் நினச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது. அதனால் பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு சில நேரம் பேசி தீரணும்னு சொல்லி பேசுகிறோம். இப்போ ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு அதில் வேறு திமிர்த்தனம் வெட்டு நக்கல் சிரிப்பு. இந்த நக்கல் சிரிப்பு வாய் இப்படி இழுத்துக்கும் அம்மா. உனக்கு பார்த்துட்டே இரு, ரொம்ப நாள் ஆகாது. நீ செய்கிற அக்கிரமத்துக்கும் உன்னோட அராஜகத்துக்கும் திமிருக்கும் கடவுள் பதில் கொடுப்பார். மக்கள் பதில் கொடுப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் பதில் கொடுப்பார். அந்த விஷயத்தில் இப்போ பாருங்க, பங்களாதேஷில் மக்கள் பதில் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் 75% ஓட்டு அந்தம்மா வாங்கிடுச்சாமா, ஜெயிச்சிருச்சு ஆப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லி. ஆனால் மக்கள் அங்கே கொந்தளிச்சு. இதே தான் நம்ம நாட்டிலையும் இருக்குது. மக்கள் கொந்தளிச்சுருக்குறாங்க. இந்த அரசியல்வாதி எல்லோருக்குமே எந்த கட்சியும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு பாடம். நாட் பங்களாதேஷ் நடந்தது, ஸ்ரீலங்காலையும் நடந்தது, பங்களாதேஷில் நடக்குது, பாகிஸ்தானில் நடந்தது, நம்ம நாட்டிலையும் நடக்கும். மோடி அப்படியே மூணு வச்சுட்ருக்கிறார். மௌனி பாபா மாதிரி எதுன்னு தெரியல, மனசில் என்ன ஓடிட்டுருக்குதோ, யாரை அழிக்கணும் யாரை கவுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பட்ஜெட் இஸ் அ ரபிஷ். பதவியில் உட்கார வைக்கிறதே தப்பு. யாரை மோடி மறுபடியும் மினிஸ்டர் ஆக்கியிருக்கா? எல்லாம் இந்த திருப்பி ஒருத்தரும் உருப்படியாக வேலை செய்யாதவன் எல்லாத்தையும் திருப்பி அதே மினிஸ்ட்ரி. அப்போ எவ்வளோ ஒரு அகங்காரம். நீங்கள் என்னடா மக்கள் செய்வீங்க, நான் அதே மாதிரி தான் போடுவேன், நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்படி இது போனால் போச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க மனுஷர்கள் இவர்கள் எல்லாரும். அந்த ரயில்வே மினிஸ்டர் எப்படி பேசுகிறான்? செய்கிறது அங்கே தவறு நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அந்த தவறுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ரவுடி மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படி பண்ணுறாங்க. நாட்டில் அதான் இருக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஆஃபீஸர்ஸ் எப்படி அராஜகம் பண்ணுறாங்க. ஆணவம், அவங்களோட ஆணவம் வந்துட்டு அந்த கடவுள் தான் அவங்கள வந்துட்டு. ஏன்னா ஒருத்தன் குடும்பம் உருப்படாது. இப்போது போன ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் போலீஸில் ஏதோ பிரச்சனை. நான் வந்து யதார்த்தமாக சொன்னேன், நீ தப்பு பண்ணாட்டி
அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் தான் இப்போ அது கால் உடையோன்னு சொன்னேன். நிஜமாகவே அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு 10 நாள் கூட ஆகல, கால் உடஞ்சிருச்சு. அப்போ வந்துட்டு நான் நினச்சிக்கிட்டேன், கடவுள் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன எனக்கு பதில் கொடுக்குறார். அதில் கொடுக்காம இல்லை. கடவுள் நான் எது வேண்டிக்கிட்டாலும் நான் தேவையில்லாமல் வேண்டிக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், உன் மேலே தப்பு இல்லாட்டி அந்த ஆஃபீஸர் அராஜகம் பண்ணியிருந்தால் கால் உடஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டே இருந்தேன். அப்போ நான் அதே மாதிரி தான் சொன்னேன், ஒருத்தர் வயிற்றுல கொட்டிட்டா நீங்களாம் உருப்பட மாட்டேங்க, அதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால எனக்கு ஏதோ ஒரு வாய் சொல் இருக்குது. அந்த கடவுள் எனக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்காக கொடுத்துருக்காரா இல்லாட்டி அது கெட்டதாக கொடுத்துருக்காரா எனக்கு தெரியாது. நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, கீதமாக நீங்கள் சொல்கிற மாதிரி உலகம் எங்கும் பிரச்சனைகள் நடந்துக்குது, இந்த பக்கம் போர், இந்த பக்கம் இயற்கையின் சீற்றம், அந்த பக்கம் சொன்னால் நிறைய இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சிவில் வார்ஸ் நம்ம நாட்டிலையும் நடக்கும். மோடி அண்ட் வகேரா அதே மாதிரி ஆளும் கட்சிகள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அயோக்கியத்தனம் பண்ணுறவர்கள், ஊழல் செய்பவர்கள் எல்லாத்தையும் அந்த கடவுள் அழிக்கணும் என்றால் என்னோட வேண்டுகோள். இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு, எல்லாத்துக்குமே ஒரு கேடு. இந்த கேடெல்லாம் அழிய வேணும். அதில் ஒரு சில நல்லவர்களும் போவார்கள். இது இயற்கையின் கடவுளின் நீதி. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம மாற்றவும் முடியாது. ஆனால் நான் என்னோடய டெய்லி ப்ரேயர், சத்தியமாக நான் டெய்லி ப்ரே பண்ணுறது, இந்த அயோக்கியர்கள் எல்லாம் கடவுளே அழித்து விடு. ஏன்னா என் கிருஷ்ணர் அதான் என்கிட்ட கேட்டார், கீதா நீ யாருக்காகவும் நீ ப்ரே பண்ணக்கூடாது. ப்ரே பண்ணால் உனக்கு வேண்டியனா உனக்கு ப்ரே பண்ணு, இல்லாட்டி உனக்கு வேண்டியவர்கள், உனக்கு தெரிந்தவர்கள், நல்லவர்களுக்கு நீ வேண்டிக்கோ. ஆனால் உலகமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுவேன். ஒரு காலத்தில் அப்படி தான் வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட கிருஷ்ணா ஒரு நாள் சொன்னார், ஐ திங்க் இட் வாஸ் 2017, இது உன்னோட வேலை கிடையாது, நீ என்கிட்ட நீ என்ன கேட்கணும், உலகத்தை எப்போ அழிப்பா என்று. அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். டெய்லி கடவுள்கிட்ட கேட்குறது, இந்த அயோக்கியர்களே யார் யார் அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்காங்களோ, அது இந்த நாடா அந்த நாடா உலகமாக, நான் அதை பற்றி கவலைப்படலை. இவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அதில் மக்கள் நீங்களும் சிந்திச்சு யோசித்து உங்கள் ஓட்டு போடும்போது இந்த 2000 ரூபாவையும் இந்த ஒரு குவார்ட்டர் ட்ரிங்க்ஸுக்கும் ஒரு பிரியாணிக்கும் நீங்கள் உங்கள் தலையெழுச்சியை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு சலிச்சு போச்சு. அதில் மக்கள் ஆகிய நாம் ஃபஸ்ட்டு திருந்த வேணும். நாம் திருந்தினால்தான் நாடு நல்லா இருக்கும். யோசித்து சிந்திச்சு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய உங்களுக்கு தலைவராக வரணும்னு. இந்த அயோக்கியர்கள் வேண்டாம். நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நல்லவர்கள் நல்லா இருக்கணும். நியாயமாக வாழ்கிறவனுக்கு இன்றைக்கி நாட்டில் காலமே கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லோருமே அயோக்கியர் ஆயிட்டால் காடு கொள்ளாது. இப்போ இந்த இயற்கையின் சீற்றம் எல்லாம் இதால் தான். நாம் செய்யும் தவறு நம்மளுக்கே அடிக்குது. பாருங்க, வயநாட்டில் ரொம்ப 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 பாவமாக இருக்குது. இப்போ அல்லாட்டில் பூனேயில் ஃப்ளட்ஸு, கோதாவரியில் ஃப்ளட்ஸு, டெல்லியில் ஃப்ளட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் கெட்டவர்களை தேர்ந்தெடுத்ததால் தான். நன்றி, வணக்கம். கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.